நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி, ஊழியத்தில் வெற்றி, இந்த விசுவாச ஓட்டத்தில் ஒரு வெற்றி, எந்த காரியத்தில் நமக்கு தேவையோ அந்த விஷயத்திலே கர்த்தர் நமக்கு வெற்றியை தருகிறார். 71 நாள் உபவாச ஜபத்தில் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. எப்படி கேட்குறீங்களா? கெத்செமனே தோட்டம் முதல் சிலுவை வரைக்கும் ஒரு தியானம். கெத்செமனே தோட்டத்தில் என்னென்னலாம் சம்பவிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியாக பிரித்து இடத்துல லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் அதை தியானிக்க ஆவியானவர் கிருபை செய்தார். அப்படி தியானிக்கிற நேரங்களில் தலைப்புகள் எழுதி வச்சிருக்கீங்களா? ஒவ்வொரு தலைப்பாக கர்த்தர் தலைப்பு சொல்றதுலாம் குறிப்புகளை கர்த்தர் கொடுத்தார். ஒவ்வொரு பகுதியும் தியானிக்கும் பொழுது ஒவ்வொரு புது குறிப்புகள் வெளிப்பட்டது. அந்த குறிப்பை குறித்து மைக்கில் நீங்களே வாசிங்க. ஒரு மைக் கொடுங்க. கிறிஸ்தவமா முதல் நாள் தலைப்பிலிருந்து கடைசி வரையிலும் வாசிங்க. முதல் நாள் இயேசுவின் சிந்தை, இரண்டாவது நாள் இயேசுவின் ஜெபம், மூன்றாவது நாள் கல்வாரியின் அன்பு, நான்காவது நாள் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாபமானார், அடுத்த நாள் பகைவர்களை சிநேகித்தல், அடுத்தது நன்மை செய்தல், அடுத்தது தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்குதல், தேவன் தம்முடைய நீதியை விளங்க பண்ணினார், அடுத்தது கர்த்தருடைய வார்த்தை, அடுத்த நாள் பொறுமை, அடுத்தது அறியாமை, அடுத்தது கிறிஸ்துவின் அடிசுவற்றை பின்பற்றுதல், அடுத்தது ஜீவபலி, அடுத்தது நிதானம், அடுத்தது மனத்திரும்புதல், நேற்று ஒப்புரவாகுதல். ஆமென். இத்தனை தலைப்பு கொடுத்தாங்க, இத்தனை குறிப்புகளை கர்த்தர் கொடுத்தார். இதெல்லாம் ஒரே நாளில் சொல்ல முடியாது. உண்மையில நான் ஏன் 2 பேரை சாட்சி சொல்லுன்னா அவங்களுக்கு அது எப்படி பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு சொல்றதுக்காக நான் சாட்சி சொல்ல சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் என்ன சொல்வேன்னா எனக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அல்லேலூயா. இதை முக்கியப்படுத்துவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம அப்போ தான் கிறிஸ்துவின் அன்பிலே இன்னும் நம்ம ஒரு படி முன்னேறி போகணும். ஆண்டவருடைய அன்பு என்று சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த அன்புனா என்ன? அதுதான் கல்வாரி ஸ்நேகம். இந்த கல்வாரி ஸ்நேகம் எப்படிப்பட்டது? கிறிஸ்து எப்படி நம்மை சிநேகித்தார் என்கிற ஒரு காரியத்தை இத்தனை தலைப்புகளில் தியானிக்க தேவன் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையில இன்னைக்கு கிறிஸ்து மாத்திரம் மறிக்கல அப்படின்னு சொன்னார், நம்ம விசுவாசம் வீணா இருக்கு. நம்ம நீதிக்கு பிழைத்திருக்க முடியாது. இப்படி சபை கூடுதல் இருக்காது. இன்னைக்கு கிறிஸ்து நமக்காக மறித்ததுனால இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்ன கேட்டா, அது ஜீவனுள்ள நம்பிக்கை. ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேற எல்லா நம்பிக்கையும் அழிஞ்சிடும் உலகத்துல. அதை நம்பினேன், இதை நம்பினேன், இவங்களை நம்பினேன், இதெல்லாம் போயிடும். ஆனா இந்த நம்பிக்கை எப்படின்னா அழியாத நம்பிக்கை, அது நங்கூரமான நம்பிக்கை, ஆழமா போகும். அந்த நம்பிக்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
அழியாத நம்பிக்கை, நித்திய நம்பிக்கை, அந்த கல்வாரியின் நம்பிக்கை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் இதை தியானித்த பொழுது ஒரு காரியம் வெளிப்பட்டது. அது என்னன்னா, அநேக செய்திகள் இருக்கு. எச்சரிக்கும் செய்தி இருக்கு, தேற்றுகிற செய்தி இருக்கு, சுவிசேஷத்தின் செய்தி இருக்கு, அநேக செய்திகள் உண்டு. ஆனா இந்த கல்வாரியின் செய்தி இருக்கு பார்த்தீங்களா, இந்த கல்வாரியின் செய்தி அது மிகவும் விசேஷம். இதை ஏன் நான் இன்சிஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சுக்கணும், எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கும் இல்லை. இது ஒரு விசேஷ செய்தி, கல்வாரியின் செய்தி. காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு அதுதான் நான் எழுத போறேன், செய்தியாக நான் எழுத போறேன். காரணம் என்னன்னு கேட்டா, கல்வாரி மட்டும் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு அநேக அற்புதங்கள் செய்தார், நோய்களை குணமாக்கினார், மரித்தோரை எழுப்ப பண்ணினார், 2 மீனையும் 5 அப்பத்தையும் வச்சு 5000 பேருக்கு எல்லாம் போஷித்தார், எல்லாம் பண்ணார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா கல்வாரிக்கு போலன்னா என்ன சொல்லியிருப்பாங்க? கல்வாரிக்கு போன பிறகே சொன்னாங்க, இயேசு நீ கிறிஸ்துவா, அதை எங்களுக்கு காட்டுங்க, சொல்லுங்க அப்படின்னா அவ்வளோ கடினம். ஆனா போலன்னா என்ன சொல்லியிருப்பாங்க? அவரும் 11 11 அதுதான் சொல்லியிருப்பாங்க இல்லை. ஆனால் ஆண்டவருடைய மரணம் நமக்கு பெரிய சாட்சியம். அல்லேலூயா, அவர் நம்மீது அன்பு கூறுவதனாலே அவர் நமக்காக அந்த பாடுகளை தன் மேல் அவர் சொல்லுவார். 1 யோவான் 3:16 நாம் வாசிக்கிறோம். ஒரு எழுத்து வாசிக்கிறோம். 1 யோவான் 3:16. அவர் தமது ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அவருடைய அன்பை அறிந்திருக்கிறோம். ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்பினாலே நிரப்பப்பட்டு போகும். அல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி திருவிருந்தை நம்ம பங்கெடுக்கிறோமோ அதுபோல கிறிஸ்துவின் அன்பினால நிரப்பப்பட்டு நாம் போக தேவன் கிருபை தருவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவனால் உலகம் எனக்கு சிலுவை உண்டாயிருக்கிறது, நான் உலகத்திற்கு சிலுவை அறையுண்டிருக்கிறேன். வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துருக்கீங்களா? கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் பவுல் இங்கே சொல்லுகிறது என்னன்னா, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேன். நான் சொல்லிட்டேன். பரிசுத்தமுள்ள பிதாவே,
நீ தந்த இந்த நல்ல வசனத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய தியானம் உங்களுடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக இந்த வசனத்தை எங்களுடைய பிரித்து போஷிக்கிறார்கள். ஆண்டவரே, கிறிஸ்து உடையவன் ஜீவன் உடையவன் என்று வாசிக்கிறோம்ப்பா. இன்றைக்கு ஆண்டவரே, ஒரு புது ஜீவனை நாங்கள் பெற்று போகப்படுத்தி நீர் எங்களுக்காக ஜீவ வழியாய் ஒப்புக்கொடுத்து ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். நீர் பேசி நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பவுல் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேன். அது அப்படியாகும் இப்படியாகும் அப்படின்னு சொல்லி மற்றதை குறித்து நான் மேன்மை பாராட்டால் இருப்பேன். ஒருவேளை அவங்களை குறித்து இவங்களை குறித்தும் நான் மேன்மை பாராட்டால் இருப்பேனாக. நான் மேன்மை பாராட்டுவதெல்லாம் ஒரே ஒன்று. அது என்ன அப்படின்னா சிலுவையை அல்லாமல். இல்லையா? சொல்லுங்க, சிலுவையை அல்லாமல் நான் உண்மையை குறித்து மேன்மை பாராட்டேன். அல்லேலூயா. சிலுவை இந்த உலகத்தில் மேன்மை பாராட்டுவதற்கு ஒரே ஒரு சின்னம் என்ன தெரியுமா? சிலுவை தான். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் அப்படி அவர் சொல்ல வேண்டும்? சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று ஏன் சொல்ல? அவர் நல்லா படித்தவர், நல்ல பணக்காரர், அவர் நல்ல வாழ்ந்தவர், எல்லா வசதியும் அவருக்கு இருக்கு. எல்லாம் இருக்கும். அவர் சொல்றாரு, சிலுவையை அல்லாமல் மேன்மை பாராட்டுவதற்கு வேற ஒன்றுமே இல்லப்பா, தகுதி இல்லை. I am not worthy to exalt me. நான் என்னை குறித்து மேன்மை பாராட்ட எனக்கு எந்த விதமான தகுதி இல்லை. நான் ஒன்று மாத்திரம் நிச்சயம், மேன்மை பாராட்டும் நினைச்சா சிலுவையை குறித்து தான். இன்னைக்கு நல்ல இந்த கருத்தை உடைய மனதிலே பதியது. நான் மேன்மை பாராட்டணும், வாயை திறந்தா சிலுவையை குறித்து நான் பேசுறேன். ஆமென். நீங்க பேசிருக்கீங்களா? சிலுவையை குறித்து மற்றவங்க பேசிருக்கீங்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம பேச போகணும் சொன்னா நம்ம எதை குறித்து நம்ம பேசுவோம்? மற்றவங்க கிட்ட யாரை பற்றி பேசுவோம்? எதை குறித்து நம்ம பேசுவோம்? கர்த்தருக்கு சொல்ற வீட்டில் நம்ம பேசுறோம், வெளியில பேசுறோம், சபையில பேசுறோம், வேலையில ஸ்தலத்தில் பேசுறோம், வியாபார இடங்களிலே நம்ம பேசுறோம். எதை பற்றி அதிகமாக நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம்? சரி, நம்ம யோசிப்போம். இன்னைக்கு பவுல் சொல்றாரு, நான் சிலுவையை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேன். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அந்த உயிர்த்தெழுதலில் அந்த அந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை குறித்து நான் பேசுவேன் சொல்றார். அவரை குறித்து நான் பேசுவேன், சிலுவையை குறித்து பேசுவேன், பாடுகளை குறித்து பேசுவேன், உபத்திரவங்களை குறித்து நான் பேசுவேன், அவர் எனக்காக பட்ட காரியங்களை குறித்து பேசுவேன், அவர் எனக்காக பிராயச்சித்தமாய் செய்த காரியங்களை குறித்து நான் பேசுவேன். இன்னைக்கு உலகத்தில் பலர் பலவிதமாக பேசுறாங்க. இப்ப நிறைய பேசப்படுகிற ஒரு காரியம் எது அப்படின்னு கேட்டா, எது உங்களுக்கே தெரியும்? அது நல்லா சொல்லுங்க. இன்னைக்கு வாரம் முடிச்சுதான் எங்க பேசப்படுது. ரெண்டாவது கேஸ்.
பற்றி நிறைய இடத்துல எப்பப்பா இந்த போர் முடியும், எப்போ இந்த கேஸ் வரும், 25 நாள், 35 நாள், 45 நாள் சொல்றாங்க. தேவை என்று சொல்லி வரும் பொழுதுதான் அதோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்றது ஜனங்களுக்கு தெரியுது. ஆனா இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன இம்பார்ட்டண்டா சொல்றாரு தெரியுமா? சிலுவையை பற்றி நான் நேர்மை பாராட்ட வேண்டுமானால் இந்த சிலுவையை குறித்து ஒன்றையும் குறித்து நான் கேட்கிறேன். அல்லேலூயா. அன்னைக்கு சில காரியங்கள்லாம் வந்திருக்கும் இல்லை, நிறைய பஞ்சங்கள்லாம் வந்தது. ஆபிரகாம் டைம்ல கூட வந்துச்சு, ஈசாக் டைம்ல வந்தது, அப்புறம் ரூத் வாழ்ந்த அந்த காலத்தில் பஞ்சம், நெகோ, இப்படி பல பஞ்சங்கள்லாம் வந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் கூட பஞ்சம் வந்துச்சு. இயேசு கிறிஸ்து தொடங்கும் பொழுது நிறைய பஞ்சங்கள்லாம் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அந்த காலத்தில் வாழ்ந்த பவுல் இதெல்லாம் சில காரியங்கள்லாம் பேச பண்ணியிருப்பார். ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் சொல்ற ஒரே ஒரு காரியம் என்னன்னா சிலுவை. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சிலுவையை நீங்கள் நல்ல மனசில் பதிச்சுட்டு சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி என்ன அந்த சிலுவையின் காட்சி என்ன, அந்த சிலுவையிலே காணப்பட்ட காரியங்கள் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதுதான் இப்ப வாசித்தாங்க பாருங்க. அதுதான். ஆனா இன்றைக்கு ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். முக்கியமா பாத்தீங்கன்னா இயேசுநாதர் சிலுவைக்கு போனாரியா? எதுக்கு போனாரு? பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாரு. அவர் நம்மளால் அன்பு கொண்டதுனால சிலுவையில் மறிச்சார் என்று நம்ம சொல்லுவது கொண்டு உண்மைதான். இயேசு வரலன்னு சொன்னால் நம்ம பாவத்தில் நாம் என்ன இருக்கும்? அழிந்து போயிடும் இல்லை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் மிகவும் கொடூரம். இந்த பாவத்தை ஜெயித்தவங்க இந்த பூமியில ஒருத்தர் கிடையாது. அலெக்சாண்டர் ஜெயிச்சார். எத்தனையோ நாடுகளை கையில பிடிச்சார். அவருடைய நோக்கம் என்ன? முழு உலகத்தையும் ஹிட்லர் சர்வாதிகாரம் படைச்சார், யுத்தம் செய்தார். ஆனா எவ்வளவு பேர் எவ்வளவு காரியங்களை கர்த்தருக்கு செய்தாங்க. ஆனா பாவத்தை ஜெயித்தவர்கள் யார்? உங்களால் யாரும் சொல்ல முடியுமா? பாவத்தை ஜெயித்தவர்கள் எத்தனையோ மகான்கள் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாங்க. எத்தனையோ விதமான கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. எத்தனையோ காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா எல்லா வேதங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா வேதத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது பாவம். பாவத்தில் சம்பளம் நரகம், பாவத்தில் சம்பளம் மரணம். இந்த பாவத்தை ஜெயித்தவர் யார்? ரத்தம் சிந்தப்படாவிடில் பாவ மன்னிப்பு இல்லை. மற்ற வேதங்கள் எல்லாம் வாசிக்கும். ரத்தம் சிந்தப்படும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரத்தம் சிந்தப்படலைன்னா பாவ மன்னிப்பு கிடையாது. பாவத்தை ஜெயிக்க முடியாது. ஒரு கோழியுடைய ரத்தமோ இல்லை ஒரு மிருகத்துடைய ரத்தமோ நம்முடைய பாவங்களை சுத்திகரிப்பது இல்லை. 6 அறிவு படைத்த மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு 5 அறிவு படைத்த ஒரு மிருகம் பலியாக வேண்டுமோ? இல்லை. ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய பலிகள் எல்லாம் எனக்கு முன்பாக செக்க செவேர் என்று இருக்கிறது, அவைகளெல்லாம் உரைத்த பஞ்சை போல மாறும். அப்ப யார் இந்த பாவத்தை செய்தார் அப்படின்னு கேட்டா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது.
யோவான் 1ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். ஆமென். இயேசு நடந்து போகிறதை கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி. ஏன் தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்றேன்? இயேசு சொல்லிருக்கலாம். ஏன் ஆட்டுக்குட்டின்னு சொல்லணும்? ஆட்டுக்குட்டி எதை மீன் பழுதுன்னு கேட்டா பலி. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக பலியானார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். மறுநாளிலே இயேசுவை கண்டு கண்ணிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர்தான். தேவனுக்கு மகிமை உண்டாகிறது. அது சர்வலோக பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் மாறிவிட்டார் இயேசு. தேவனுக்கு மகிமை உண்டாகிறது. எவருமே செய்யாத ஒரு காரியத்தை இயேசு செய்தார். அப்படின்னா அவர் யாரா இருக்கணும்? அவர் யாரா இருக்கணும்? He is a unique God. அவர் யாரு? யூனிக் காட். அப்படின்னா தனித்துவம் உள்ளவர் அவர்தான். வேற யாராலும் என்ன பண்ண முடியாது? பாவத்தை முடியாது. சின்ன வயசுல ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் வீட்டில் விருந்தாளி வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வாங்கிட்டு வருவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் மிக்சர் ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. அது வந்த உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். இன்னைக்கு ஏதாவது நமக்கு கிடைக்கும் போது எல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த டைம் என்ன பண்ணுவாங்க, பிரிச்சு எல்லாருக்கும் பிஸ்கெட்னா எல்லாருக்கும் ஒன்று தான், எல்லாருக்கும் ஒன்று கொடுப்பாங்க. மிக்சர் கொடுத்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம். இது ஒரு சுவாரஸ்யமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? எல்லாரும் முதல்ல கொடுத்துருக்கோம், கடைசியில தீர்ந்து பாருங்க, அது எனக்கு வரணும். ஏன் சொல்லுங்க பாருங்க, எல்லாருமே ஷேர் போச்சு, கடைசியில் மீனதுக்கும் அவருக்கும் போயிடுச்சு. இயேசுவை பாருங்க, நம்முடைய பாவங்களை கூறு போடல, ஆண்டவர் நம்முடைய பாவங்களை ஷேர் பண்ணல. கொஞ்சம் கொடுப்பா எனக்கு, நான் ஷேர் பண்ணிக்கிறேன், பாவங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டுவாங்கல்ல. மொத்த உலகத்துடைய பாவங்களையும் தன்மையில சுமந்தான். அதான் வேதம் சொல்லுகிறது, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயப்படுகிறவராக இருக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 36 நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே பவுல் சொல்லுவார், நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயப்படுகிறவராக இருக்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கூட துணி துவைச்சு போட்டோம்னு சொன்னால் மொத்த துணியை என்னால் துவைச்சு போட முடியாது. ஹஸ்பண்ட் சொல்லுவார், நான் கொஞ்சம் துவைச்சு போடுறேன், மனைவி சொல்லுவார், நான் கொஞ்சம் துவைச்சு போடுறேன். நீங்கள் ப்ரெஷ் பண்ணீங்கன்னா நான் அலசி கொடுக்குறேன், நம்ம 2 பேரும் சேர்த்து போய் காய போடுறதுன்னு தான் சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமையல் பண்ணுற விஷயம் இருந்தாலும் சரி,
அது துணி துவைக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை கடைக்கு போகிற விஷயமா இருந்தாலும் சரி, எல்லா காரியத்திலும் என்னது ஈச் ஷேர் 50-50. ஒரு பிஸ்கெட் கூட இல்லை 50-50. அது என்னமோ தெரியல, அது என்னதான் தெரியல 50-50. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் 50-50 அல்ல, அவர் மொத்தமா நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இந்த சிலுவையை குறித்த மேன்மை பாராட்டுகிறது எப்படி அவர் மேன்மை பாராட்டுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், லூக்கா சுவிசேஷத்தில் 23ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். முப்பத்தி 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஜனங்கள் நின்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். இங்க ஒரு பெரிய கூட்டம் நிற்கிறாங்க, இயேசுவை பார்க்குறாங்க. இந்த அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவை இகழ்ந்தார்கள். என்ன இகழ்ந்தார்களா? இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார். இது எதற்கு? இயேசுக்கு இகழ்ச்சி. சொல்லுங்க, இயேசுக்கு இகழ்ச்சி. இகழ்ச்சிக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டா இகழ்ச்சி. இயேசுவை புகழல, இகழ்ந்தாங்க. சரி, இகழ்வு யாருக்கு வரும்? நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 14:34. நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. பாவமோ எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி. பாவம் செய்கிறவர்களை ஜனங்கள் இகழ்வார்கள். ஒரு முறை சகரியா லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகை 19ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிப்போம். சகேயும் நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அப்புறம் இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அதுல ஜனங்க சகையை பார்த்து சொல்லுவாங்க ஒரு காரியம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இந்த சகையை குறித்து ஜனங்க என்ன இகழ்றாங்க அப்படின்னு சொன்னா, இவன் பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகையு வரி வாங்குறவரு, அநியாயமா வாங்கியிருக்கிறாரு, அக்கிரமமா வாங்கியிருக்கிறாரு. அவரே என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, நான் யாரிடத்தில் ஆகிலும் நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அவரை ஒத்துக்கிறாரு. அதை நான் எத்தனை முறை செலுத்துவேன்? 4 முறை நான் செலுத்துவேன். என் ஆஸ்திக பாதியை நான் என்ன பண்ணுவேன்? ஏழைகளுக்கு நான் அவ்வளோ ஆஸ்தி சேர்த்து வச்சிருக்கேன், அநியாயமா நான் சேர்த்து வச்சிருக்கேன்.
இப்படி அவரே தன்னை குறித்து தன்னுடைய அக்கிரமத்தை குறித்து ஆண்டவரிடத்திலே வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த சகையும் நல்லவர். பைபிள் தான் சொல்லுது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடணும். இவர் என்ன சொல்றாரு, நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை நான் நாளத்தனையாக என்ன பண்ணுவேன், செலுத்த மாட்டேன். நான் வாங்கிடுறேன், என் ஆஸ்திய பாதியை நான் ஏழைக்கு விட்டுறாங்க. இந்த காசு அநியாயமா வந்த காசு அல்லேலூயா. அப்ப இயேசு என்ன சொன்னார் தெரியுமா, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சியம் ஆச்சு. அல்லேலூயா. பாவம் இருக்கிற இடத்துல இயேசு இருக்க மாட்டார். பாவியை ரட்சிப்புக்குள் இயேசு வந்தார். ஆனா எங்க மனத்திருத்தம் ஏற்படுதோ அங்க இயேசு இருப்பார். அந்த வீட்டுல இயேசு இருப்பார். மனம் திரும்புகிற வீட்டுல இயேசு வருவார், உங்களோடு தங்குவார். அல்லேலூயா. எல்லாம் சொன்னாங்க, பாவி இகழ் பாவம் எந்த க்ஷணத்துக்கும் இகழ்ச்சி. ஒரு முறை ஒருத்தி கையும் மெய்யுமாக பிடிப்பட்டார். அவளை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் ஓடி வந்தாங்க. அவன் நேரா ஓடி வந்து இயேசுடைய பாதத்தில் விழுந்துட்டான். எல்லாரும் கேட்கிறாங்க, இவ கையும் மெய்யுமாக விபச்சாரத்தில் நான் பிடிச்சிருக்கேன், இவளை என்ன செய்யும் சொல்லுங்கள். மோசே நியாய பிரமாணத்தின்படி நான் இவங்களை கல்லெறியும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். பயங்கரமான டெஸ்ட். இயேசு என்ன சொல்லியிருப்பாரு, நியாய பிரமாணத்தை எழுதியிருக்கிறதா கல்லெறியும்னு. இவன் வந்து காலில் விழுறா, காப்பாற்றுவாரா இல்ல கல்லெறிய சொல்லுவாரா, இறக்கப்படுவாரா அல்ல நீதியை நிறைவேற்ற சொல்லுவாரா, என்ன செய்வார்? இயேசு என்ன செய்திருப்பார்? என்ன சொன்னார் தெரியுமா, உங்களில் எவனுக்கு பாவம் இல்லையோ முதலாவது அவன் இவன் மேல கல்லெறியட்டும். எல்லாம் பார்த்தான். அது வந்து சந்தோஷமாக கையில் கல்லை தூக்கி வச்சுக்கிட்டவங்க, ஐயோ நான் அந்த பாவம் செய்தேன் இந்த பாவம் செய்தேன், ஒவ்வொருத்தரும் குத்தப்பட்டான், மனசுல குத்தப்பட்டான், கல்லை கீழே போட்டு போயிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, எங்க கல்லை தூக்கதான் எங்க தான் இல்லை, ஆண்டவர் போயிட்டாங்க, நானும் உங்களை கல்லை மாட்டேன், நீங்க பாவம் செய்ய. பாவம் எந்த மனுஷனுக்கும் இறைச்சி. இதே நிலையில தான் நம்ம இருக்கிறோம். நம்ம நினைச்சு பாருங்க, நான் ஏன் கேட்டேன் தெரியுமா, நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள் எதுக்கு சொல்ல சொன்ன தெரியுமா, அந்த நாளில் கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்தார். இந்த இகழ்ச்சியில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாகி இருக்கிறார். இகழ்ச்சியாய் காணப்படுகிற இந்த ஜனக்கூட்டத்தில் தேவன் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நாளை தேவன் குறித்தார். அந்த நாளிலே நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டு மன திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை பெற்றீர்கள். அல்லேலூயா. தேவன் ஞானஸ்தானத்தின் மூலமாய் தன்னிடத்திலே உங்களை சேர்த்துட்டார். இந்த நிகழ்ச்சி நீங்க அதிகாரி சொல்றான், இயேசுவை இகழ்ந்தார்கள். அவன் இகழப்படுவதற்கு அவர் என்ன பாவியா? பாவிதான் இகழப்படணும். ஆனால் இயேசு இகழப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் ஒரு முறை கேட்கிறார், என்னில் பாவம் உண்டு என்று சொல்லி உங்களில் யார் சொல்லக்கூடும்? இயேசு கேட்கிறார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? ஒருத்தரும் சொல்லியா இந்த பாவம் செய்வீங்க அப்படின்ட்டு ஒருத்தரும் சொல்லல. அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள தேவன் சிலுவை மரத்தில் ஏறின உடனே இந்த அதிகாரிகள் சொல்றாங்க, நீ வென்றான், நீ பாவியான மனுஷன் தான், நீ தேவ குமாரன் வேணா வா. அப்படின்னா
அந்த அதிகாரியுடைய கண்களுக்கு இயேசு எப்படி தோன்றிருக்கிறாரு? பாவியா. காரணம் என்ன தெரியுமா? உலகத்தில் உள்ள எல்லா பாவங்களையும் தன்மேல் அவர் சுமந்து தீர்த்ததுனால அவர் பாவ பலியாகி மாறினார். உங்களுக்கு எனக்கு வரக்கூடிய அந்த நிகழ்ச்சியை கர்த்தர் சிலுவையிலே சுமந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாவத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்த தேவனுக்கு முன்பாக இனி நாம் பாவம் செய்யாதிருப்போமாக. ஆண்டவர் சொல்றார், இனி நீ பாவம் செய்யாதிருப்போ, நான் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எபிரேயர்ல ஒரு வசனம் இருக்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான. அதுக்கு மேல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 26 படிங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலுக்கும் விரோதிகளை பட்சிக்கும் கோபான்மையே வரும் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இயேசு நம்முடைய இகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டார். காரணம் என்ன? நமக்காக அவர் பாவமானார், நம்முடைய பாவங்களை சுமந்தார். இனி நம்ம கர்த்தர் பாவமான மனுஷனாய் பார்க்காம பரிசுத்த ஜனமாக கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்மளை பரிசுத்தம் பண்ணின தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி நடக்கிறோம் அப்படின்னு கேட்டால், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகும். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஜனமே, ஒன்று மாதிரி நல்லா கேளுங்க. இயேசு நம்மை பரிசுத்தமாக்கியிருக்கிறார். அது சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இனி நீ பாவம் செய்யக்கூடாது. அல்லேலூயா, இனி நீ பாவம் செய்யக்கூடாது. பைபிள் சொல்லுது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் இனி செலுத்தத்தக்க ஒரு பலி இல்லை. There is no offering for our sins. செலுத்தத்தக்க பலி வேற ஒன்று இல்லை, நியாயத்தீர்ப்பு வரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட நியாயத்தீர்ப்புக்கு நாம் நிற்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வருகை வருவதற்கு முன்பாக நம்மை உத்தமர்களாக, உண்மை உள்ளவர்களாக, தேவனுக்கு முன்பாக பரிசுத்த ஜனமாக நிற்க நாம் பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு இன்றைக்கு நீங்கள் ஆயத்தமாயிருக்க வேண்டும்.
இந்த சிலுவையின் நாளில் இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம். நாளுக்கு நாள் each and every day sanctify yourself. உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். தேவனை முன்பாக உங்களை காத்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு கர்த்தரை பற்றிய பயத்தோடு வாழுங்கள் என்று கர்த்தர் நம்மை சரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். அன்றியும் எல்லாம் பைபிள் தொட்டு பாருங்க, படிங்க. நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்க 2 கல்லர்களை பார்க்கிறோம். இயேசுவோடு கூட அவர்கள் அறையப்பட்டார்கள். எங்க அறையப்பட்டார்கள்? எங்க அறையப்பட்டாங்க? வலது பக்கத்தில் ஒருத்தரும் இடது பக்கத்தில் ஒருத்தரும். இயேசுவ நடுவில். காரணம் என்ன தெரியுமா? தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லுது, கல்லர்கள் மத்தியிலே அவரும் ஒரு கல்லராக எண்ணப்பட்டார். குற்றவாளியாக அவரை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி கல்லர்கள் மத்தியில் அவமான சின்னமாக அவர் அறையப்பட்டார். ஒரு பரிசுத்தர், பாவம் இல்லாதவர், உலக ரட்சகர். நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசுக்கு 2 பேர் இருக்கு. ஒரு தேவகுமாரன், இன்னொரு மனுஷகுமாரன். தேவகுமாரன் என்று சொல்லப்படுவது அவர் தேவனோடு இருக்கும் பொழுது அவர் தேவகுமாரனாய் அவர் காணப்பட்டார். இந்த பூமிக்கு மாம்சத்திலே வந்த பொழுது அவர் மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டார். இங்க பாருங்க, அந்த மனுஷகுமாரனை கல்லர்கள் மத்தியிலே அவர்கள் அறைந்தார்கள். அதுல ஒரு கல்லன் சொல்றான், என்ன சொல்றான்? அன்றிலும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஏதோ அதிகாரிகள் இகழ்றாங்க, ஆபீசர்ஸ், நல்ல போஸ்ட் இருக்கிறவங்க இயேசுவை இகழ்ந்தாங்க. இங்க பார்த்தீங்கன்னா ஒரு பாவி கல்ல ரொம்ப பச்சையா சொல்ல போனா, நான் சொல்லக்குள்ள கட்டண சொல்ல உங்களுக்கே தெரியும். நம்ம ஊர்ல ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தைய அந்த மாதிரி இருந்தவன் அவன் இயேசுவை இகழ்றான். என்ன தகுதி இருக்கு? பாவத்தின் மேல பாவம் செய்தவன், அக்கிரமத்தின் மேல அக்கிரமம் செய்தவன், கையும் மெய்யுமாக பிடிபட்டான். இன்னைக்கு சிலுவையில தொங்குறான். அவன் சொல்றான், யா இயேசுவை இகழ்றான். நீ கிறிஸ்துவனா எங்களை ரட்சி அப்படின்னு சொல்றான். அதுல இன்னொருத்தர் சொல்றான், அட பாவி, நீ இவ்வளவு தூரம் பனிஷ்மெண்ட் பெற்று பாதிக்கப்பட்டோம், நீ மனம் திரும்பிய, நாம செய்த பாவத்துக்காக தக்க பலனை நம்ம அடைகிறோம். ஆனா இவரோ ஒன்றுமே செய்யலையே. அவனுக்கு தெரியுது இயேசு எப்படிப்பட்டவர். ஒரு கல்லனுக்கு தெரிஞ்சிச்சு, இவனுக்கு தெரிஞ்சிருக்கு
கடினப்படுத்தி இயேசுவை இகழ ஆரம்பிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அதே எருசலேம் நகரத்துல தான் இந்த சம்பவம் நடக்குது, மற்ற இடத்துல கிடையாது. அதே எருசலேம்ல தான் அந்த கல்லணை பிடிக்கிறாங்க, அறையிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இவன் சொல்றான், நாம தகுந்த பலனை நம்ம அடைஞ்சிருக்கிறோன்றான். அவனுக்கு தெரியும் நீ என்னென்ன பாவம் செய்ய எனக்கு தெரியும். ஆனா இவர் ஒண்ணுமே செய்யல. கர்த்தருக்கு அவனை கடிந்து கொண்டான், அந்த கல்லனை கடிந்து கொண்டான். அப்ப கேட்கிறான், ஆண்டவரே அந்த ராஜ்யத்தில் வரும் பொழுது நீங்க என்ன 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 செய்ய? அப்ப இயேசுவுக்கு என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? இன்றைக்கு நீ என்னோட இருந்த பரதேசில் இருப்ப சொல்ல. இப்ப பாருங்க, பரலோகத்தில் இருப்பன்னு சொல்ல, எங்க இருக்க சொன்னாரு? மரிச்சவங்க இன்னும் பரலோகத்துக்கு மரிச்சவங்க, பழைய ஏற்பாட்டில் மரிச்சவங்க, அதே போல கிறிஸ்து உயிர்த்தெழும் பொழுது கல்லறைகள் பிளக்கப்பட்டு எழுந்தவங்க எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டா பரதேசில், பாரடைஸ், 3ஆம் வானத்துல இருக்கிறாங்க. புரியுதா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்ப, ஒரு பாக்கியம் பாரடைஸ்ல என்னோட இருப்ப அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. பாருங்க, அவன் மரிக்கும் பொழுது அவன் ஒரு சந்தோஷமா மரிக்கிறான். அல்லேலூயா. ஐயோ என் பாவங்களை ஆண்டவரே மன்னிச்சிட்டாரு, ஆண்டவருடைய வாயிலிருந்து எனக்கு வார்த்தை வந்துருச்சு, இன்றைக்கு என்னோட நீ பரதேசில நீ இருப்ப அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறாயா. நம்மளை பார்த்து சொல்லணும், உங்களை பார்த்து சொல்லணும், உங்களை பார்த்து சொல்லணும், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில இருக்கலாம், இருப்பா. பிரதர் சிஸ்டர், நீங்க கல்லறை முன்பாக நான் கொண்டு வரேன். அவன் உண்மையாய் கூப்பிட்டான், தான் செய்த அத்தனை பாவங்களையும் வெட்டி கல்லறை நோக்கி கூப்பிட்டான். அதில் ஆண்டவர் பார்த்து சொன்னார், இன்றைக்கு மாயமாலம் பண்ணி மாய்மலத்தோடு வாழ்கிற வாழ்க்கை, வெளியில ஒன்று வீட்டில் ஒன்று ஜனங்க பார்க்கும்பொழுது அவங்க முன்பாக வேற மாதிரி, பாஸ்டர் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு முன்பாக ஹிப்போக்ரசி, மாய்மாலம். தேவனுக்கு ஒருவாறு பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. சாரி, நான் அவளை எச்சரிக்கிறேன், பரலோகத்துக்கு போக முடியும். உண்மையாய் கர்த்தருக்கு நோக்கி பாவத்திலிருந்து நீ மனம் திரும்பன அப்படின்னா முட்டிக்கால் போட்டு, ஒருவேளை நான் நினைக்கிறேன் அந்த கல்ல மண்ணு கீழே இருந்ததுன்னா மல்லாத கீழே உழுது போக கூட கர்த்தருடைய சமூகத்தை தேடி, அந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணம், அந்த அளவுக்கு பாவ பாரம், கர்த்தர் சமூகத்தில் விழுந்து கதறி, ஐயோ எனக்கு ரட்சிப்பு வேணும், இந்த உயிர் போற நேரத்தில் உங்களை பார்த்து எனக்கு ஒரு தருணம் கிடைச்சதே. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை முறை இயேசுவை தேடி வராரு, உங்க வீட்டுக்கு வராரு, சபைக்கு வராரு, உங்களிடத்துல வராரு. பேசலாம், நம்ம கதையில் போமா, மனத்திற்கு போமா, ஏதோ கல்லறைக்கப்பட்ட கல்லறையே
நீங்க எத்தனை பேர் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையா இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரே எலும்பு மாற்றமும், வெளியே பார்த்தா ஷோ நல்லா இருக்கு. தேங்க்யூதான் போர் வந்துச்சு, கருத்து கொடுக்குற வந்துச்சு, கொஞ்சம் டைம் தான், நோ டைம். நீ போயிட்டு வந்ததுலாம் இருக்காது, ஜபத்தில் ஒழுங்காக காது ஜபம். அந்த கல்லை திறக்கும் போது, உயிரை திறக்கும் பொழுது ஜபம் பண்ணி மனுஷனையா. ஏசு வாழ்க்கை என்ன தெரியுமா? ஏசு எப்படி உயிரை விட்டாரு? உயிரை உடலுக்கு முன்னாடி என்ன செய்யறாரு? இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது, ஊழியத்துக்கு வரும்பொழுது முதல்ல என்ன செய்தாரு? மரிக்கும் போது என்ன செய்தாரு? இயேசு யார சொல்ல முடியுமா? இயேசு ஊழியத்துக்கு வரும்பொழுது வனாந்தரத்தில் 40 நாள் ஜெபம். இயேசு கொண்டு வந்து பிடிக்க போறாங்க. அப்பவும் கெத்செமனே தோட்டத்தில் ராம் முழுவதும் பிதாவை நோக்கி தனித்து ஜெபித்தார். The life of Jesus Christ is prayer. இன்னைக்கு நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குங்க? How about our prayer life? How our intimacy with God? ஒரு விஷயம் இந்த சிலுவையின் தியானத்தில் கொஞ்சம் நினைக்கணும். நான் எப்படி ஜெபிக்கிறேன்? இயேசுவை போல ஒரு ரோல் மாடலா நான் இருக்கேன். சிலுவையை மறிக்கிறோம், ஜெபிப்பாங்க, அவருக்கு ரட்சிப்பு கிடைச்சு. இன்னைக்கு ஜெபத்தை நடந்துட்டோம்னா விசுவாசம் என்ன பண்ணுமா? அழுதா மாதிரி இருக்கும். ஜெபமே ஜெயம், ஜெபமே நமக்கு ஜீவன், ஜெபம் இல்லை நமக்கு ஜெயம். வடகரையில் பேசினேன். இயேசுவின் ஜெபத்தை குறித்து 4 பாயிண்ட். 1, அவர் தனித்து ஜெபித்தார். 2, தேவ சித்தத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபித்தார். 3, அவர் விழித்திருந்து ஜெபித்தார். 4, எந்த காரியம் அவருக்கு கடினமாய் தோன்றினதோ அந்த காரியத்துக்காக ஜெபித்தார். இதுதான் இயேசுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஜெபம் லைஃப். அந்த வாழ்க்கையில் முடித்து போகும்போது சொல்ற அருமையான டீச் கத்தருக்கு வைக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நிறைய பேருக்கு நீங்க போய் சொல்லணும், சத்தியத்தை நிறைய பேருக்கு நீங்க சொல்லணும். சொல்ற பாசம் நீங்க சத்தியத்தை சொல்லுகிற ஒரு சபையை கத்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். யூசிங், என்னை பயன்படுத்திக் கொள்ளுங்க, என்னை யூஸ் பண்ணி கொள்ளுங்க. உங்க வீட்டில் யூஸ் பண்ணுங்க, மற்ற இடத்துல மீட்டிங்ஸ்ல யூஸ் பண்ணுங்க. இயேசுக்காக ஏதாவது செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. பிரேயர். இந்த மாச வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? மனுஷகுமார் முன்பாக நிற்க பாத்திரமானவர்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருந்து ஜெபம் பண்ணல, ஜெபம் பண்ணி விழித்திருக்கு. எங்க ஜெபம் இருந்தோ அங்கதான் விழிப்பு இருக்கும். ஜெபம் இல்லைன்னா தூக்கம் இருக்கும். ஆத்மாவும் தூங்கும், சரீரமும் தூங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிலர் 5 மணிக்கு ஆராதனைக்கு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் என்ன வாக்குத்தத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரதர் சிஸ்டர், இந்த கல்வாரி சிலுவையில் மரித்த இந்த நாளிலே அந்த கல்லணை போல
இங்க கல்லன் சொல்ல அந்த கல்லனை போல உண்மையாய் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்களா, கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் பாவங்களிலிருந்து உங்கள் அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்த்து அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், துணிகரமான பாவத்தில் இருக்கக்கூடியவர்கள் உண்மையாய் அவரை நோக்கி கொண்டு அந்த உண்மையை கர்த்தர் எதிர்பார்த்தார். உண்மையாய் கர்த்தரை நோக்கி கொண்டு நீங்க 2 நிமிஷம் உண்மையாய் கர்த்தரை நோக்கி ஜெபித்தீங்கன்னா போதும், அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கிரம சிந்தை உடையவராய் இருந்தால் என் ஜெபத்தை அவர் கேளார். என் இதயத்திலே அக்கிரம சிந்தை உடையவனாக என் ஜெபத்தை அவர் கேட்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உண்மை மனதோடு கேட்கும், மாய்மால வேண்டாம். வெளியே ஒன்று உள்ள ஒன்று, பார்க்கும்போது ஒன்று பார்க்காத போது இல்லை. நோ, இல்லை, இயேசுவை போல. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. 2வது குறிப்பு அல்ல, 3வது பாருங்க. 3வது 38வது வசனம் படிங்க. 37, 38 படி. இந்த பாயிண்டோட நான் முடிக்க போறேன். இங்கே போச்சவர்கள் அவரை பார்த்து சொல்றாங்க, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று சொல்றாங்க. இயேசு பிலாத்து கேட்கிறாரு, நீ யூதருடைய ராஜாவா? ஆமா, நீ சொல்லுகிறபடிதான் அப்படின்னா யூதருடைய ராஜா தான். இவங்க சொல்றாங்க, நீ யூதருடைய ராஜாவானா உன்னை நீங்க ரட்சித்துக் கொள் அப்படின்னு சொல்றாங்க. கீழே எழுதி போடுறாங்க, இவர் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைத்தார். ஏன் 3 மொழியில் எழுதலாம்? ஒரு மொழியில் எழுதிக்கலாம், எழுதாமலும் போயிருக்கலாம். அதான் எல்லாருக்கும் தெரியுங்க. அவர் இன்னும் அசிங்கப்படும்படிக்கு, அவர் இன்னும் பரியாசம் பண்ணும்படிக்கு, இன்னும் இகழப்படும்படிக்கு அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல, எழுதியே போட்டாங்க. இயேசுவை எழுதியே போட்டாங்க. நம்ம ஊர்லாம் சொல்லுவோம்ல, அப்பா அவன் செய்தது பேப்பர்லாம் வந்துச்சு, எழுத்துல வந்துச்சியா, பேப்பர்ல வந்துச்சியா, அவன் கொலை பண்ணிட்டான். அதே போலதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவங்க சொன்னதை எழுதி. ஆனா இது ஒரு காரியம் என்ன தெரியுமா? யூதருடைய ராஜாவா அவர் வந்தாரு, ஆனா யூதர்களோ அவரை ஏற்றுக்கொள்ள. நான் சொல்ல புரியுது அவங்களுக்கு? ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிப்போம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்று எழுதியிருக்கிறது. இது உங்களுக்கு புரியாது, நான் சிம்பிளா சொல்றேன்.
அங்கே சொல்றாரு 25வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்கு, கவனிங்க, இஸ்ரவேலில் ஒரு பங்கு மாத்திரம் கடின மனதுடையவர்களா இருப்பார்கள். அப்படின்னா இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யூத ஜனங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த கடினத்தை கர்த்தர் அவங்க உள்ளத்துல கொடுத்திருக்கிறார். ஏன் காரணம் என்ன தெரியுமா? நீ நான் ரட்சிக்கப்படுறது பைபிள் சொல்லி பாருங்க. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டா, இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கப்பட்ட சீரனிலிருந்து வந்து அவபக்தி யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவருடைய பாவங்களை நீக்கும்படி இதுவே அவர்கள் உடனே செய்யும் உடன்படிக்கை என்று சொல்லி சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராக இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அழைக்கப்பட்டவர்கள் இன்னும் விசுவாசிக்கல. அவர்கள் விசுவாசிக்காதபடினாலே இந்த சுவிசேஷம் அவர்களை தாண்டி புறஜாதியாருக்கு, அந்த புறஜாதியாக நீங்களும். அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் பாருங்க, செக் வச்சுக்கிற பாருங்க. அவங்க ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவங்க இறுதியத்தை கடினப்படுத்தி வச்சிருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க கடினப்படுத்தாதான் அந்த ரட்சிப்பு தாண்டி இங்க வரும். நீங்க பேர் பேசும்போதும் கவனிங்க, யோவான் பேசும்போதும் நீங்க கவனிங்க, பவுல் பேசும்போதும் நீங்க கவனிங்க. விசேஷமா பவுல் சொல்றாரு, நான் புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு நான் அழைக்கப்பட்டேன். காரணம் தெரியுமா? யூதர்கள் கடினமா இருக்கிறாங்க. அவங்க இறுதியம் கடினப்பட்டதுனால இந்த ரட்சிப்பு அவங்களை தாண்டி நம்ம கிட்ட வந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக்சுவலா பார்த்தா அவங்க தான் ஃபர்ஸ்ட். அவங்க தான் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் வசனம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் யூதர்கள் தான், அவங்க தான் ரட்சிக்கப்படணும். இல்லையே ரட்சிக்கப்படலையே. இஸ்ரவேல் ஜனங்கள் போனா அவங்க இயேசு சொல்ல மாட்டாங்க. தாவீது பாட்டையே பாடிட்டு இருப்பாங்க. மோசே சொன்ன அந்த ஆகமத்தையே தான் படிச்சுட்டு இருப்பாங்க. யாரும் இயேசுவை தான் பண்ண மாட்டாங்க. விசுவாசம் நான் நேரடியாக போய் பார்த்துருக்கேன். ஒரு முக்காலுக்குள்ள கருப்பான் அங்கே ஒரு குள்ளா ஒன்று போட்டுப்பாங்க. தாவீது கலரை இருக்கும். அங்கேயே சங்கீத புஸ்தகத்தை திறந்து அப்படியே முன்னாடி போவார், அப்படியே பின்னாடி வருவார், அப்படியே மறுபடியும் முன்னாடி போவார், அப்படியே பின்னாடி வருவார். இப்படியே ஆடி 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 அந்த சங்கீதத்தையே தான் பாடிட்டு இருப்பான். இந்த ரட்சிக்கப்படல. ஆனால் ஒரு காலம் வரும், ரட்சிக்கப்பட்டு அவர்கள் 1,44,000 பேர் ரத்த சாட்சிகளை வைராக்கியமாக மதிப்பான். இயேசுக்காக மதிப்பான். ஓ, இவன் தான் பேசியா, இவ்வளோ நாள் அறியாமல் இருந்தோம். அவர் அதுக்காக கட்ட வச்சுருக்காரு. ஆனால் நல்ல வேலை நம்மளாம் கட்சி அன்றைக்கு ஆட்சி வந்துச்சுன்னா ரத்த சாட்சியாக மதிச்சாதான் எழுத முடியும். பண்ணணும் இல்லைன்னா என்ன தெரியுமா? இந்த ரட்சிப்பை குறித்து எப்படி நீங்க நினைக்கிறீங்க? ரத்த சாட்சியாக மதிக்க போறீங்களா? இல்ல ரகசிய வருகையில பரவ போறீங்களா? ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கிற. ஒன்று நல்ல சாட்சி, ஐயோ வேண்டாம், இல்லைன்னா இயேசுடைய வருகையில வரணும். எது உங்களுக்கு வேணும்? இயேசு வரும்போது போயிடும். ரொம்ப சேவம் நாம இயேசு வரும்போது
அது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. அழகாக சொன்னோம். அப்படின்னா கர்த்தர் இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை நாம் எப்படி நினைக்கணும் தெரியுமா? ரட்சிப்பை எப்படி நினைக்கணும் தெரியுமா? ஆமா. அல்லேலூயா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதை பெருசா நினைக்கிறீங்க? நம்ம எதை பெருசா நினைக்கிறோம்? பணத்தை பெருசா நினைக்கிறோமா? பட்டத்தை பெருசா நினைக்கிறோமா? இல்ல வீட்டை பெருசா நினைக்கிறோமா? எதை பெருசா நினைக்கிறீங்க? இந்த பணம், பட்டம், பதவி இதெல்லாம் இந்த ரட்சிப்புக்கு நிகரானது ஒன்றுமே. அப்படி நினைச்சிருந்தா ஆண்டவர் இந்த 1 கிலோ கோல்டு, இந்த கோல்டை வச்சுக்கோ, இந்த ஆத்மாவை முழு ஆண்டவர் வாங்கியிருப்பார். பைபிள் என்ன சொல்லுது? வெள்ளினாலும் அல்ல, பொன்னினாலும் அல்ல, விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே என்னை கிரயமாய் கொண்டீரே. அல்லேலூயா. இந்த விலையேறப்பட்ட ரத்தத்துக்கு நிகரான வேற ஒரு பொருளுக்கு இல்லையோ, நிகரல்ல. அன்பான சகோதரனே, சகோதரியே, இவைகளெல்லாம் மாயை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாயைன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொன்ன மாயைன்னா என்ன அர்த்தம்? எழுது. மாயைன்னா மாயை அர்த்தம். மாயை எழுது. மாயைன்னா ஏமாத்துறது. இல்லாததை இருக்கிறது போல சொல்றது மாயை. அப்புறம் சொல்லுங்க, மாயை என்னதியா? சாலமோன் சொல்றாரு எல்லாம் மாயை. அப்படி என்னது? உலகத்தில் இருக்கிறதெல்லாம் மாயை. மாயைதான் என்ன கேட்கணும்? ஏமாற்றுறது மாயை, இல்லாத இருக்கிறது சொல்றது மாயை, உலகத்தில் இருக்கிறதெல்லாம் மகிழ்ச்சி அங்காயிட்டு போ. மாயை என்னது தெரியுமா? சொல்லுங்க, மாயை என்னது? சூப்பர். இந்த உலகத்துல நிரந்தரமற்ற நிலை இல்லாதது, அதுதான் மாயை. கண்ணால் பைபிள் சொல்லி 1:2 சொல்லப்பட்டுள்ளது, காணப்படுகிறவைகள் எல்லாம் மாயை, காணப்படுகிறவைகள் எல்லாம் அனைத்திலும், காணப்படாதவைகள் எவைகளோ. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமா இருக்கிறது. காணல, ஆனால் விசுவாசிக்கணும். நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க? மாயை விசுவாசிக்கிறீங்களா, இல்ல நித்தியத்தை விசுவாசிக்கிறீங்களா? எஸ். புரியுதுங்களா? நான் சொல்றது நான் என்ன சொல்ல வந்தேன்? நான் என்ன சொன்னேன்? முன்னாடி டாபிக் என்ன சொன்னாங்க? அதேதான் நான் சொல்றேன். என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, யூதரை குறித்து நான் சொன்னேன், ரட்சிப்பை குறித்து நான் சொன்னேன். இந்த ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை சொன்னேன். கடைசி ஒரே வசனம் வாசிக்க, எபிரேயர் 2:4. எபிரேயர் 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான செய்கையினாலும் நம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமான இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமாக.
இருப்போமானால் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் தண்டனைக்கு எப்படி பிரதர் சிஸ்டர் அல்லேலூயா. நான் தண்டனை குறித்து பேசல, ரட்சிப்பு குறித்து பேசுறேன். எப்படிப்பட்ட ரட்சிப்பு இது? பெரிய சொல்லுங்க, பெரிய ரட்சிப்பு. அந்த பெரிய ரட்சிப்புனா என்ன அப்படின்றத இந்த பைபிளில் சொல்லப்படும். அந்த இந்த ரட்சிப்பு யாராலும் கொடுக்க முடியாது. பெற்ற தாய் தகப்பன் இந்த ரட்சிப்பை, கூட பிறந்தவங்க, நம்முடைய நண்பர்கள், ரொம்ப பால ஸ்நேகிதர்கள் கூட ரட்சிப்பை உங்க மனைவி கொடுக்க முடியாது, உங்க புருஷன் கொடுக்க முடியாது, உங்க பிள்ளைகளை கொடுக்க முடியாது, பெற்றோர்கள் கொடுக்க முடியாது. ஒரே ஒருத்தர் தான் கொடுக்க முடியும் ரட்சிப்பை. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்காதவங்க ஞானஸ்நானம் எடுக்கணும். அபிஷேகம் பெறாதவங்கெல்லாம் அபிஷேகத்துக்கு வாங்க. ஜெபிக்காதவங்கெல்லாம் ஜெபம் பண்ண வாங்க. உபவாசிக்காதவங்கெல்லாம் உபவாசம் பண்ண வாங்க. கர்த்தருடைய ரட்சிப்பை ஆவலோடு தேடுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வருகையை நீங்கள் காணப்பட வேண்டும். அப்புறமா பாஸ்டர் எனக்கு நீங்க சொல்லலையே சொல்லக்கூடாது. ரட்சிப்பு குறித்து எனக்கு சொல்லலையே, இந்த வருகையை குறித்து சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. நான் இப்பவே சொல்றேன், வாங்க. அல்லேலூயா. அவன் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பரலோகத்திலிருந்து கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். உணர்வுள்ள இருக்கு கர்த்தரை தேடுகிற திறமையில் நிற்கவும் சுவரை அடைந்தும் ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரும் இல்லை என்றார். அந்த மனுஷன் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் வயதை தேசத்துக்காக ஜெபிப்போம், வீட்டுக்கு ஜெபிப்போம், போருக்காக ஜெபிப்போம், பட்சத்துக்காக ஜெபிப்போம். அல்லேலூயா. கர்த்தரின் ஜெபத்தை ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். He is waiting for you. அல்லேலூயா. நான் சொல்லணும்னா இன்னும் சொல்லிட்டு இருக்கலாம், அப்படியே நம்ம ஏற்றுக்கணுமா? அல்லேலூயா.